தேர்வு மறுமதிப்பீடு முறையில் ஊழல் நடந்துள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமாவின் அலுவலக அறைகள் மற்றும் லாக்கர்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் மணியிடம் கேட்கலாம். சதீஷ் மணி, தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமா அவர்களுடைய அலுவலக அறைகள் மற்றும் இந்த லாக்கர்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் எத்தனை மணி நேரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்? ஏதேனும் முக்கிய ஆவணங்களோ இல்ல வேறு ஏதாவது விஷயங்களோ சிக்கியிருக்கிறதா? அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களின் விடைத்தாள்களில் மறுகூட்டல் மதிப்பு முறையில் ஏராளமான அளவில் ஊழல் நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமா உட்பட 10 பேராசிரியர்கள் மீது அதிரடியாக வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவம் கல்வி வட்டாரம் மற்றும் கல்லூரி நடத்துவோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணியாற்றி வந்த உமா என்பவருடைய அலுவலக அறைகள் மற்றும் அவர் பயன்படுத்திய லாக்கர்கள் ஆகியவற்றில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சோதனையானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட இந்த உமா என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியா இருந்திருக்கிறார். இந்த தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி என்பவர் இவர்தான் மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த ஒவ்வொரு தேர்வுகளின் தேர்வுகள் திருத்தும் பணியானது இவருடைய தலைமையில் தான் நடைபெறும். எனவே இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு பெரும்பாலான கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் மறுகூட்டல் முறைக்கு விண்ணப்பித்துள்ளனர். அந்த 3 லட்சம் மாணவர்களில் கிட்டத்தட்ட 74,000 பேர் மட்டுமே அவர்கள் தேர்வாகியுள்ள மீதமுள்ளவர்கள் தேர்வானது குறித்து சந்தேகம் எழுந்ததுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மறுகூட்டல் முறையில் மோசடி செய்து அதாவது மதிப்பெண்களை அதிகமாக பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த ஊழலுக்கு மிக முக்கியமாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமா என்பவர் தான் முக்கிய உடந்தையாக இருந்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த பெருமளவில் இந்த ஊழல் நடந்திருக்கிறது. அதாவதாக ஒரு மாணவரின் விடைத்தாள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட 10 மையங்களில் திருத்தப்படும். அந்த மையத்தினுடைய உயர் அதிகாரிகள் மட்டுமே மாணவர்களுடைய ஒரிஜினல் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் டூப்ளிகேட் நம்பர் என சொல்லக்கூடிய அந்த எண் தெரியும். எனவே அந்த எண்ணை அந்த ஒவ்வொரு ஜோனில் உள்ள அந்த அதிகாரிகளுடைய சதீஷ்மணி, எத்தனை வரும் அந்த சோதனைக்குள் இருக்கக்கூடிய எத்தனை அதிகாரிகள் அங்க இருக்கிறாங்க? அது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் யாரேனும் அங்க இருக்கிறாங்களா? யாரெல்லாம் இருக்காங்க? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவர்கள் தேர்வுத்தாள் மறுமதிப்பீடு செய்ததில் கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டதை அடுத்து மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்து அதில் தேர்ச்சி பெற்ற 90,000 மாணவர்களிடம் தலா 10,000 ரூபாய் வீதம் லஞ்ச பணம் பெற்று மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பேராசிரியை உமா உள்ளிட்டோர் தற்பொழுது அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்று முன்தினம் இருந்தே சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் இதுபோன்ற ஒவ்வொரு இடங்களிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் நாம் பார்த்தோமேயானால் பேராசிரியை உமா அவர்களுடைய அலுவலக அறைகள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நீடித்து வருகிறது. ஏற்கனவே கோட்டூர்புரத்தில் அவர் வசித்த இடத்தில் சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சங்கரன், தற்பொழுது பேராசிரியை முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமா அவர்களுடைய இல்லத்தில் ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டதா? தற்பொழுது அவருடைய அலுவலக அறைகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள். அதாவது இந்த முறைகேடு விவகாரத்தை முதல்ல இதற்கு இது போன்ற ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை முதல்ல வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தான். அவர் தான் முதல்ல இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார். ஒரு அறிக்கையின் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல மறுமதிப்பீடு திட்டத்துல எந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்திருக்கிறது என்ற ஒரு முழுமையான விவரத்தை ஒரு அறிக்கையின் மூலமாகவே EVKS இளங்கோவன் தான் வெளியே கொண்டு வந்தார். அதன் பிறகுதான் இந்த விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. என்ன நடக்குது பல்கலைக்கழகத்துல அப்படிங்கறது எல்லாம்
வந்து முழுமையாக ஒரு விசாரணை வந்து மறைமுகமாக என்ன நடக்கிறது என்பது குறித்த விசாரணை எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்போது 10 பேர் தேர்வு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரான உமா உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு திருச்சி மற்றும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர்கள் உட்பட மொத்தம் 10 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த விவகாரம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த எல்லா தமிழக நாடு முழுக்க ஒரு 550 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகள்ல மாணவர்களுடைய விடைத்தாள்கள் அந்தந்த ரீஜன் வைஸ் மண்டல வாரியா இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான ஒரு இடத்துலதான் அந்த வேல்யூவேஷன் எல்லாம் பண்றாங்க. இந்த வேல்யூவேஷன்ல அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மட்டும் இல்லாம அங்கங்க அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி பேராசிரியர்கள், அதே போன்று தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் கூட இதோடு சேர்ந்து எப்படி ஸ்கூல்ஸ்ல எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி தான் வேல்யூவேஷன் பண்றாங்களோ அதே போலதான் இதுலயும் நடந்திருக்கு. இந்த அப்போ வேல்யூவேஷன் பண்ணதுக்கு பிறகு நிறைய மாணவர்கள் வந்து அதிக மாணவர்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப நாளாவே இதுல ஒரு முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற தகவல் ரொம்ப காலமாவே வந்து பேசப்பட்டு வந்தது. தற்போது வந்து இது போன்ற ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதுதான் தற்போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, ரீவேல்யூஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பேப்பருக்கும் அதிகபட்சமா வந்து ஒரு 1000 ரூபாய் அளவுல தான் வந்து கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் பெருமளவு மாணவர்கள் இது போன்ற ஒரு 1 லட்சத்திற்கும் அதிகமான 2 லட்சம் மாணவர்கள் என்ற அளவில் வந்து ரீவேல்யூஷனுக்கு போகும்போதுதான் எப்படி இந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து இந்த பாடத்துல தோல்வி அடைகிறாங்க என்ற ஒரு சந்தேகம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இல்லாம பல தரப்பினருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே உமா உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது சில விஷயங்களை எல்லாம் உமா வந்து நெருக்கமானவர்களிடம் சில விவரங்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேப்பருக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இப்படிதான் முறைகேடு நடந்திருக்குதுன்றதெல்லாம் சொல்றது வந்து ஒரு கற்பனையான ஒரு குற்றச்சாட்டு. அதுபோன்று எந்த விதமான ஒரு முறைகேடு நடக்கவில்லை என்ற ஒரு தகவலை வந்து உமா தரப்பில் வந்து தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் நடந்து இருக்கிற விவகாரங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த கையும் களவுமாக சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் எல்லாம் விசாரணை நடத்தி முறைகேடு நடந்திருப்பது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு இந்த வழக்கு எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வந்து அந்த உமா வந்து அவங்களுடைய பேரண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஐடி துறையில அவங்க வந்து ஒரு பேராசிரியர். அந்த ஏற்கனவே தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பணியில் இருந்து அவங்க விடுவிக்கப்பட்ட பிறகு தற்போது ஐடி துறையில ஒரு பேராசிரியராகத்தான் வழக்கமோல அவங்களுடைய பணியை வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழல தான் அவங்களுடைய அலுவலகரை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய குடியிருப்பு எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய கோட்டூர்புரத்துல தான் பேராசிரியர்கள் குடியிருப்பு எல்லாம் இருக்கு. அங்கதான் எல்லாருமே தங்கி இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துலயும் வந்து இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசாருடைய ஆய்வு எல்லாம் நடந்திருக்கிறது. அதே போன்று பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வு நடந்திருப்பதாகவே அங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னணியில் இன்னும் வேறு யாராவது இருக்கிறார்களா, இந்த 10 பேரோட இந்த சம்பவம் இருக்கிறதா அல்லது இன்னும் உயர் மட்ட அளவில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா, இந்த பட்டியல் நீளுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதுபோன்று இந்த சம்பவம் நடந்திருப்பது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நம்பகத்தன்மையை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள் சங்கரன். எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் செல்லலாம். சதீஷ்மணி, இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்தி வரும் இந்த விசாரணையில இந்த ரீவேல்யூவேஷன்ல எவ்வாறு என்ன மோட்ல அவங்க வந்து முறைகேடு நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் தகவல் சொல்லிருக்காங்களா அவங்க நடத்தின விசாரணையில? அதாவது நிச்சயமாக, அதாவது முதற்கட்ட தகவல் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இதுல வந்து அதாவது இப்ப தற்போதைய சூழ்நிலையில வந்து ஒவ்வொரு கல்லூரியுமே தாங்கள் முதல் இடத்துக்கு வர வேண்டும் என்பது மிக முனைப்பாக உள்ளனர். எனவே அந்த முதல் இடத்தை பிடிப்பதில் தான் இந்த முறைகேடு எல்லாம் வெளியே வந்துள்ளது என்று கண்டுபிடித்துள்ளனர். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லது ஒரு மாநிலத்தில் உள்ள முக்கிய கல்லூரிகளிலும் வந்து முதன்மையாக வரக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த விடைத்தாள்களை வந்து தனியாக எடுத்ததாகவும் அதில் வந்து வேண்டுமென்றே சில நோக்கத்தோடு அந்த கல்லூரி குறிப்பிட்ட கல்லூரியின் மாணவர்களுடைய மதிப்பெண்களை வந்து குறைத்து மதிப்பிட்டதாகவும் இதன் அடிப்படையில் சில இடைத்தரகர்கள் மூலம் அந்த கல்லூரியினுடன் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதாவது தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரியான ஏஜென்டும் மற்றும் அந்த கல்லூரி ஏஜென்டும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்த மதிப்பெண்கள் வந்து குறையப்பட்டால் இந்த கல்லூரி, அதாவது முதன்மையாக வரக்கூடிய கல்லூரியினுடைய மதிப்பெண்கள் வந்து மாணவர்களுடைய மதிப்பெண்கள் குறைப்பட்டால் அதனுடைய முதல் தரமானது வந்து 2ஆம் தரம் அல்லது 3ஆம் தரத்துக்கு சென்றுவிடும். எனவே இதன் மூலமாக தான் ஊழல் வந்து பெருமளவில் நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து முதல் கட்ட தகவலை வந்து நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த ஒரு கல்வி போட்டியின் மூலமாக தான் இந்த ஊழல் வெளியே வந்திருப்பதாகவும், எனவே அதனை மேற்கொண்டு வந்து இது தற்பொழுது இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டுள்ள கல்லூரிகள் அனைத்தையுமே அந்த கல்லூரியின் பட்டியலை எடுத்துள்ளதாகவும் அந்த கல்லூரி எடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள கல்லூரிகளிடம் வந்து சோதனை வந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும்
இந்த முறையின் மூலம் அதிகமாக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுடைய பட்டியலும் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். சதீஷ்மணி, இப்ப தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமா எங்க இருக்கிறாங்க? அவங்களிடம் விசாரணை எவ்வாறாக சென்று கொண்டிருக்கிறது? கடந்த 3 நாட்களாக அவரிடம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. கோட்டுப்புறத்தில் தான் அவருடைய வீடு அமைந்திருக்கிறது. எனவே அங்குதான் அவரிடம் தீவிர விசாரணை நடந்திருக்கிறது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடுத்த கட்டமாகவே இந்த சோதனை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் இதில் எந்தெந்த கல்லூரிகள்லாம் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன, இந்த முறையில் எத்தனை மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் உண்மையிலேயே எழுதி பெற்ற மதிப்பெண்களா அல்லது இந்த முறையின் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் விதிமுறைப்படி ஒரு மாணவர் மறுகூட்டல் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் 300 அல்லது 400 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும். இதுதான் விதிமுறை. ஆனால் இந்த விதிமுறைக்கு மாறாக இந்த ஊழல் எங்கே தொடங்குகிறது என்றால், ஒரு மாணவர் அவருடைய மதிப்பெண் அதிகம் பெறுவதற்காக கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரை செலுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இவ்வாறாக கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் இதே முறையில் கடந்த 2017ஆம் ஆண்டு விண்ணப்பித்து மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஊழல் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இதில் சம்பந்தப்பட்டுள்ள கல்லூரி நிர்வாகிகள், மாணவர்கள் அனைவருமே விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த விவகாரம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. அட் தி சேம் டைம் இப்ப ஏற்கனவே திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய விஜயகுமார், சிவகுமார் உள்ளிட்ட 7 உதவி பேராசிரியர்கள் அப்போது வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து எனது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் அடுத்தடுத்த விசாரணை பற்றி கேட்கலாம். இணைப்பில் காத்திருக்கிறார் முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி அவர்கள். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பாலகுருசாமி. ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு முறைகேடு தேர்வு மறுமதிப்பீட்டு முறையில் முறைகேடுகள் நடந்திருப்பது நிச்சயமாகவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்லம்மா, இந்த ரீவேல்யூவேஷனுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்து ரீவேல்யூவேஷன் மார்க் வாங்குறதுங்கிறது இன்னைக்கு இருந்த புதுசு கிடையாது. லாஸ்ட் 10 இயர் நடந்துட்டு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில. இது 2007 இருந்தே நடந்துட்டு இருக்கு. 2011 இந்த இத வெளியில கொண்டு என்கொயரி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் கவர்மெண்ட்ல சீரியஸ் ஆக்ஷன் எடுக்காம விட்டாங்க. அதனால 3 டெப்டி கண்ட்ரோலர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால 2007 இது நடந்துட்டு இருக்குங்கிறது கூடுதல் அதிர்ச்சியான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய மாணவர்கள் ஏற்கனவே மாணவர்களுடைய பட்டியலும் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ரீவேல்யூவேஷனுக்கு எவ்வளவு மாணவர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப 2007ல இருந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்க போது ஏன் அது இப்ப நல்ல இனிஷியேட்டிவ் தான். இது பண்ணி இமிடியட்டா இதை தடுக்கணும். அப்பதான் இவ்வளவு பெரிய ஒரு உலக போலப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு அதிர்ச்சிகரமானது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல அதாவது நல்ல ஆளுகளை துணைவேந்தர்களா போடணும். அதாவது துணைவேந்தர்கள் அதுக்கு மிக முக்கியமான காரணமே துணைவேந்தர்கள் தான். துணைவேந்தர்கள் அதாவது நல்லா இருந்தீங்கன்னா அது கண்ட்ரோலா வைக்காம செஞ்சு அது கீழே வாங்கலாம் நல்லா இருப்பாங்க. துணைவேந்தர்களே ஊழல் பகுதியில் இருக்கும் பொழுது இது நடக்கிறதுக்கு அதனாலதான் இது வர்றது காரணமே. அதனால அரசாங்கத்துல இனிமேல் வராம இருக்கணும்னா நல்ல துணைவேந்தர்களை போடணும், நல்ல ஆளுகளை கண்ட்ரோலா விஜயநாசனா போடணும். அந்த மாதிரி பண்ணாதான் முடியும். நீங்க வேற எந்த ஆக்ஷன் எடுத்து நீங்க என்ன பண்ணாலும் இது நடக்காது. நல்ல ஆளுகள் தான் போடணும். அதாவது ஊழல ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல மக்கள் நலவுல இருக்கணும். அதுதான் முக்கியம். நன்றி திரு பாலகுருசாமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 2007 இருந்து இதுபோன்ற ஒரு விஷயம் நடைபெற்று வருகிறதா என்பதும் தற்பொழுது ஒரு முக்கிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. அப்பொழுது பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பேராசிரியை உமா அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை, அதன் அடிப்படையில் விசாரணை வளையமானது விரிவடைந்திருக்கிறது. மேலும் மேலும் இது விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 7 உதவி பேராசிரியர்கள் ஆகியோரது வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைய தினம் தேர்தல்
தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமா அவர்களுடைய அலுவலக அறைகள் உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டவர்கள். இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் இந்த விஷயத்தில் எப்படி நடந்திருக்கு, எப்படி இந்த ரீஎவாலுவேஷன்ல இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, அது எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது, எவ்வளவு மாணவர்கள் இதில் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ரீஎவாலுவேஷனுக்கு அப்ளை செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தும் விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து என்னென்ன கோணங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையை நடத்த இருக்கிறார்கள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் செல்லலாம். இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் வழக்கம் போல வகுப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கிறா? ஏன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடைபெற்று வருகிறது. 2-3 நாட்களாகவே ஒவ்வொரு இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. பல்கலைக்கழக வளாகம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அங்கு வழக்கம் போல வகுப்புகள் நடைபெற்றிருக்கா சதீஷ்மணி? தொடர்ந்து எமது செய்தியாளர் சதீஷ்மணியை தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த நிலையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் பொறுப்பு வகிக்கும் திரு விஜயகுமார், உதவி பேராசிரியர் சிவகுமார் ஆகிய 2 பேரிடம் விசாரணை நடத்தி அவர்களுடைய வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்துவதற்காக சென்னையில் இருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் 6 பேர் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் திண்டிவனம் சென்றனர். இதுபோன்று ஒவ்வொரு இடத்திலும் விசாரணை வளையமானது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு நெடுஞ்செழியன். தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். இந்த மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்களுடைய அந்த விவரங்கள் தொடர்பாக ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். இது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு இந்த விஷயம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேர்வு மறுமதிப்பீடு தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இது மிக வருந்தத்தக்க செயல். பிகாஸ் ஒரு மாதா பிதா குரு தெய்வங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் தேர்வு கொடுக்கறதுல இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா மிக வருந்தத்தக்க விஷயம். இது இந்த கிரெடிபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனோட பேர் போகுது. இது யூனிவர்சிட்டிஸ் பேசிக்கலி கரப்ஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன்லயும் ஹெல்த்லயும் இருந்தாலே நம்மளோட கண்ட்ரி அடுத்த லெவல் போகுமா, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு தளத்தை உருவாக்கி தரமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் இனிமேலாவது நடக்காத ஏதாவது பண்ணாலும் பட் அரசியல் குறியீடுகள் இல்லாமல் கல்வியை தனியா இயங்கினாதான் இது இனிமே இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கும். இல்ல, தொடர்ந்து இது நிறைய கேள்விகளை ஒன்னும் எழுப்பிட்டு தான் இருக்கு. ஒன் ஆஃப் த ஹைலி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறாம இருக்க என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறது சாத்தியமா இருக்கும்? பீப்புள் யார் ப்ராப்பர் இது இல்லாம சேனல் இல்லாம உள்ள ரெக்ரூட்மெண்ட் ஆனாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க களை எடுத்துட்டு தான் நீங்க கிளீன் பண்ண முடியும். இல்லைன்னா இது தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் வந்துதான் இருக்கும். சில மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பல்கலைக்கழகத்தோட தரம் போச்சுன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உஸ்மானியா யூனிவர்சிட்டினா நாங்க விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்கு பரிதவித்து போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இது டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ் யூனிவர்சிட்டியோட பேர் இட் வில் பி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க முதல்ல கேட்கறதெல்லாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகங்கிறது தனியா 4 கல்லூரியில ஏதாவது பேர் அண்ணா பேருக்கும் கலங்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற கிரெடிபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் லைக் அந்த 4 இன்ஸ்டிடியூஷனோட அதையும் தனியா பண்றது பெட்டரா இருக்கும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு நெடுஞ்செழியன். அடுத்தபடியாக நிகழார் முன்னாள் துணைவேந்தர் திரு விஸ்வநாதன், அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு விஸ்வநாதன். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு விஸ்வநாதன். இதற்கு முன்னாடி பேசிய முன்னாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி அவர் சொல்றாரு, இந்த போன்ற விஷயங்கள் 2007 அதுக்கு முன்னாடியிலிருந்தே நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஒழுங்குமுறை செய்யணும் இந்த விஷயத்துல, அப்பதான் இந்த மாதிரியானது தொடராம இருக்கும்னு. உங்களுடைய பார்வை எதுல? அதாவதுங்க, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ங்கிற ஒரு பதவி மிகவும் பொறுப்புள்ள பதவிங்க. அந்த கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் டியூட்டியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும். இது பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை பொறுத்தது. பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகமா பேர் வாங்கினதுக்கு இதுவரைக்கும் 40 வருஷமா இந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியில வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம். எனவே இது போன்ற குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடக்காமல் பார்த்துக் கொள்வது பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பதிவாளர்களுடைய பொறுப்பாகும்.
இப்ப இது பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பதிவாளர் அவர்களுடைய பொறுப்பு இதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல மாணவர்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த மாதிரியான விஷயம் வந்து மாணவர்கள் மேல ஒரு அழுத்தத்தையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா இது மாதிரி முறைகேடுகள் இதுவரைக்கும் நடக்கலங்கும் போது மாணவர்கள் சின்சியரா படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இதுக்கு இடம் கொடுத்த பின்னாலே சில மாணவர்கள் குறுக்கு வழியில முயற்சி பண்ணுவாங்க. எனவே இந்த எண்ணங்களை நாம முறியடிக்கும் வகையில திட்டங்களை எடுத்துட்டு அதுக்கான சிஸ்டம் அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தையே ரிஃபார்ம் பண்ணணும். இனிமே அப்போதான் இது மாதிரி முறைகள் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க. அதுக்கு வந்து வரலாறு பட்டியல் சொல்லும் அது போன்ற ஒரு விஷயத்துக்கு. அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமாக ஒரு அவப்பெயரை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதனால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட நீங்க ஒருவேளை இது மாதிரி முறைகேடு வழியா தான் பாஸ் பண்ணிருக்கீங்களா சந்தேகத்தை மாணவர்கள் மீது ஏற்படுத்தும். இப்ப துணைவேந்தர் அதே மாதிரியே பதிப்பாளர் இவர்களுடைய பொறுப்பு இந்த விஷயத்துல ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தாலும் ஒரு ஒருங்குமுறை அந்த ஒரு கமிட்டி மாதிரி ஒரு ரெகுலேட்டரி கமிட்டி மாதிரி உண்டு பண்ணா இது போன்ற விஷயங்களை தவிர்க்கலாமா? கண்டிப்பா முடியுங்க. இது ஒரு செக் சிஸ்டம்ஸ் இருக்கணும். எந்த நேரத்திலும் எந்த தவறும் நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு செக்கிங் பாயிண்ட்ஸ் அங்கங்க இருக்கணும். அப்போ அந்த கண்ட்ரோலர் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ண முடியாத அளவுக்கு இதை கொண்டு வரலாம். அப்ப அந்த ஒருங்குமுறை அந்த கமிட்டி உருவாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்காங்க? துணைவேந்தர்கிட்ட தான் இருக்கு. யூசுவலா இந்த மாதிரியான அந்த ரெஜிஸ்ட்ராருடைய கட்டுப்பாட்டு கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்க சார்? துணைவேந்தர் கீழே தான் எல்லாருமே பணிபுரிகிறாங்க. துணைவேந்தர் அவ்வப்போது இதோட கவனிக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இந்த முறைகேடுகள் நடக்கும்போது கூட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது 2 ஆண்டுகளாக. அந்த சமயத்தில் தான் இது நடந்திருக்கிறதாக நாங்க பாக்குறோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு விஸ்வநாதன். மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக அளவில் ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இன்று பல்வேறு நாடுகளில் அவர்கள் உயர்ந்த பதவியில் பணிபுரிந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இதுபோன்ற ஒரு விவகாரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிறது என்பது அனைவருக்குமே மிகுந்த அதிர்ச்சியை உண்டாக்கியது. இதற்கு கூடுதல் பொறுப்பு யார் ஏற்பார்கள்? ஏன் இதுபோன்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது? முன்னாள் துணைவேந்தர் கூறியது போல இது 2007 நடந்திருக்கிறதா? பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த அதிர்ச்சி மிக விவகாரமானது. தொடர்ந்து எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் பேசலாம். சதீஷ்மணி, தற்பொழுதைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விசாரணையில முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கா? ஏற்கனவே வந்து இந்த விவகாரம் தொடர்பாக வந்து நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட முக்கிய ஆவணங்கள்லாம் வந்து கைப்பற்றிருக்கதா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து தெரிவித்துள்ளனர். என்றாலும் இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமா அறையில் நடத்தக்கூடிய இந்த சோதனையில் வந்து என்ன மாதிரியான ஆவணங்கள் எடுக்கப்பட்டுள்ளன, எவ்வளவு சோதனைகள் நடக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான முக்கிய குறிப்புகள் அல்லது வந்து அவர் வந்து அவருடைய உதவி பேராசிரியர்களுக்கு கொடுத்த அந்த விதிமுறைகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் இந்த சோதனை வந்து முடிந்த பின்புதான் தெரியும். என்றாலும் தற்போது சோதனை வந்து முழு கட்ட அளவில் நடந்திருக்கிறது. அவருடைய அறை, அவர் பயன்படுத்திய சம்பந்தப்பட்ட அறைகள், லாக்கர்கள் என வந்து முழுவதுமாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர். இப்ப 2 நாட்களா நடந்த சோதனையில முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் சிக்கி இருக்கிறா? குறிப்பா கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் உமா அவர்களது வீட்டிலோ இல்ல 7 பேராசிரியர்கள் திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளிலோ முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் சிக்கியிருக்கா? நிச்சயமாக அதுதான் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் வந்து சிக்கியிருக்கிறது. இந்த ஆவணங்கள் வந்து இந்த வழக்கிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆதாரமாக விளங்கும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றன. எனவே அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இதில் சம்பந்தப்பட்டுள்ள வேறு கல்லூரிகளோ அல்லது வேற எதுவும் ஏஜென்ட்டுகளோ அவர்களும் வந்து அடுத்த கட்டமாக சிக்குவார்கள் என தெரிய உள்ளது. தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள் சதீஷ்மணி. விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் ஊழல் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு கட்டுப்பாடுகளை அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது. இருப்பினும் இதுபோன்ற ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்பது மிகுந்த அதிர்ச்சிக்கு அனைவரையும் ஆளாக்கி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் அவர்களுடைய விடைத்தாளை மறுமதிப்பீடு ரீஇவாலுவேஷன் செய்ய விரும்பினால் 700 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது விதி. அந்த 700
ரூபாயில் 300 ரூபாய் விடைத்தாள் போட்டோ காப்பிக்கும் 400 ரூபாய் மறு மதிப்பீட்டிற்குமான கட்டணமாக எடுத்துக் கொள்ளப்படும். இந்த நிலையில்தான் 2007 இருந்து இந்த ரீஎவாலுவேஷன் முறைக்கு பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் தற்பொழுது வந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இதுநாள் வரை இது கண்டுகொள்ளப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் எழுகிறது. அந்த 700 ரூபாய் பணம் கட்டி விண்ணப்பித்ததும் அந்த பாடத்திற்குரிய நிபுணர் அந்த விண்ணப்பத்தை ஆய்வு செய்வார். மதிப்பெண் மறு மதிப்பீட்டிற்கு அந்த விடைத்தாள் உகந்ததா என்று ஆய்வு செய்து பரிந்துரை செய்யப்படும். இதனை அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் மூலம் மறு மதிப்பீடு நடக்கும் மையம் தேர்வு செய்யப்படும். அந்த வகையில் 23 மையங்களில் மறு மதிப்பீடு பணி நடக்கும். இதுதான் இந்த ரீஎவாலுவேஷனுடைய மோட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த மறு மதிப்பீடு செய்த பிறகு ஏற்கனவே எடுத்த மதிப்பெண்ணை விட 15% கூடுதலாக மதிப்பெண் பெற்றால் அது மேலும் ஒரு நபரிடம் மறுமதிப்பீடு செய்ய உத்தரவிடப்படும். அவர்கள் இருவரில் யார் அதிக மதிப்பெண் அளித்துள்ளனரோ அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இவ்வாறுதான் தற்பொழுது வரை மறுமதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இதுபோன்ற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்பொழுது அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உமாவின் அலுவலக அறைகள் மற்றும் லாக்கர்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பேராசிரியை உமா அவர்களுடைய கோட்டூர்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இல்லத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 7 பேராசிரியர்கள் அவர்களுடைய வீடு, அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை அடுத்தடுத்து விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வேறு யாரெல்லாம் இந்த விவகாரத்தில் பொறுப்பேற்க இருக்கிறார்கள் என்பது மிகுந்த ஒரு உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை இந்த விவகாரத்தில் என்னென்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, எங்கெங்கே ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தந்தை தொலைக்காட்சி உங்களுக்கு நொடிக்கு நொடி வழங்கிக் கொண்டிருக்கிறது.